வணக்கம். ஆளுநர் விருந்தை புறக்கணித்த விஜய். வேங்கை வயல் பிரச்சனையில் மாற்று யோசனையை கூறிய விஜய். இந்தியா முழுவதும் 76வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. இந்த குடியரசு தின விழாவிற்கு சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தியிருந்தார் ஆளுநர் KN ரவி அவர்கள். இது முடிந்த பின்பு தமிழக அரசியல் கட்சிகளுக்கு தேநீர் விருந்தை அளித்திருந்தார். இந்த தேநீர் விருந்திற்கு ஆளும் கட்சியான திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய தமிழகம் கட்சி என பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதுவரையிலும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் ஆளுநர் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கவில்லை, ஆளும் கட்சியான திமுகவை புறக்கணித்துள்ளது. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் ஆலை வராது என்பதற்கு உத்தரவாதம் அளித்ததற்காக முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு விழா அந்த மக்களால் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் சென்று விட்டார். இதேபோன்று இந்த விழாவை திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் புறக்கணித்தன. அதிமுக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த H. ராஜா, சரத்குமார், நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை போன்றவர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருந்தார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விஜய் அவர்களையும் மதித்து ஆளுநர் அவர்கள் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தார். விஜய் இதனை ஏற்று கலந்து கொண்டிருக்க வேண்டும். விஜய் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ மாநிலங்களுக்கு ஆளுநர் இல்லை என்ற கொள்கையை முன்வைக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஆளுநர் விருந்தை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என ஆளுநர் 3 நிமிடத்திலேயே சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். ஆளுநர் வெளிநடப்புக்கு தமிழக வெற்றிக் கழகம் முதல் ஆளாக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது. எனவே ஆளுநரோடு இணக்கம் காட்டி செல்வது எங்களது வேலை இல்லை, மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும், மக்கள் சார்ந்த பிரச்சனையை முன்னெடுப்பதுதான் எங்களது வேலை என குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் வேங்கை வயல் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் 2.5 ஆண்டு காலமாக தமிழக அரசு தூங்கிக் கொண்டிருந்தது. இறுதியாக நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது பொதுநல வழக்குகள் என பலரும் துளைக்க தொடங்கிய பின்பு யாதும் அறியாத குற்றமே செய்யாத 3 குற்றவாளி என தமிழக காவல்துறை கைது செய்துள்ளது. இது உண்மைக்கு புறம்பான ஒரு செயல். இதை அனைவரும் எதிர்த்து வருகிறார்கள். திமுக அரசு 2.5 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தது? இப்பொழுது யாரையாவது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்களையே 3 பேரை குற்றவாளிகள் என தீர்ப்பிட்டுள்ளார்கள். எத்தனை காலம்தான் பட்டியலின மக்களை இவர்கள் பாடுபடுத்துவார்கள் என்று தெரியவில்லை என கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் பல அரசியல் கட்சிகள் இதற்கு CBCID விசாரணை தேவையில்லை, CBI விசாரணைத்தான் தேவை என குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே 2.5 ஆண்டு காலம் காலதாமதமாகிவிட்டது. இது போதாதென்று CBIக்கு மாற்றினால் அவர்களும் பல நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள். உண்மையான குற்றவாளி யார் என்பதில் மீண்டும் காலதாமதம் ஏற்படும். இதனை விரைந்து முடிக்க வேண்டும் என்றால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷனை வைத்து நீதிமன்றத்தினுடைய பார்வையிலேயே இந்த விசாரணையை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை குற்றவாளிகளை மிக விரைவில் கண்டுபிடிக்க முடியும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் ஆலோசனை கூறியுள்ளார். நன்றி.